ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்த ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டே இல்லை. சொல்லப்போனால் வேலை பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டே இல்லை. சினிமா உலகத்தில் இருக்கிறதுலாம் கொடுத்து வச்சிருக்கணும். பெரிய படம் வில்லனா இல்லை, நல்லவனா பண்ணிருக்கேன். நல்லவனா வந்த படத்தை வில்லனா பண்ணிருக்கேன். இந்த க்ளூ வச்சு நாங்களே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஒரு ஜென் நிலையில இருக்கீங்கல்ல? அப்படிலாம் கிடையாது. எப்படி ஏதாச்சும் ஒரு முத்திர குத்தி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்ஸ் தவிர யாருக்கும் தெரியாது அந்த படத்தோட கலெக்ஷன் என்ன. இவங்க சொல்லிப்பாங்க, இவங்க இந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு கேம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே அப்பட்டமா தெரிஞ்சிச்சுன்னு. வில்லன்ல இருந்து நல்லவனாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு மேயாதமான் மூலமா. நீ இந்த படத்தை பார்க்கணுங்கிற கட்டாயத்துக்கு ஆடியன்ஸ் கிரியேட் பண்றதே பெரிய ஒரு கொடுமையா இருக்குல்ல. பார்க்கணும்னு ஒரு அஜி கிரியேட் பண்ணி, அது ஒரு கேஸ் கிரியேட் பண்ணி, ஒரு வித்தின் 1 வீக்குள்ள மண்டை வெடிச்சு அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே சொல்ல தெரியாத அளவுக்கு தான் ஆடியன்ஸ் வெளியே வரான். ஒரு ஆர்டிஸ்டுக்கு நிறைய முகமூடிகள் இருக்கும். இந்த முகமூடியின் மூலமாக நம்மளை சிரிக்க வைப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்க, அழ வைப்பாங்க, கோவப்பட வைப்பாங்க, நமக்குள்ள இருக்க எல்லா எமோஷன்ஸையும் ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்படி தொடர்ச்சியா தன்னுடைய பெர்ஃபார்மன்சஸ் மூலமாக நம்மளை அசர வைத்த ஒருத்தட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஹீரோ, வில்லன், கொமீடியன் ஒரு நடிகராக அந்த முகமூடியின் மூலமாக நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவருடைய லைஃப்ல இருந்து ஒரு சின்ன பாஸ் எடுத்து அவரை திரும்பி பார்த்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டா அந்த கேள்விக்கான பதிலாக என்ன இருக்கும் பார்ப்போமா? இப்படிக்கு விவேக் பிரசன்னா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். Thank you very much for joining. Thank you for accepting first of all. இல்ல, இன்டர்வியூ கொடுக்கறது ஜெனரலாவே எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான். அது என்னன்னா அன்யூஷுவல் ஃபார்மேட்ல இருந்தாவே ஒரு குஷியா இருக்கும். இல்லைன்னா சரி பண்ணிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம், ஏதாச்சும் பண்ணுவோம். எனக்கு இங்க வந்தோன்னு இந்த சோஃபா செட், இந்த இது நல்லா இருக்கு எனக்கு. More of home space. ஆமா, ரிலாக்ஸாவே உட்காந்து பேசுற மாதிரி இருந்ததுனால இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கு. தேங்க்யூ. அதை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்னன்னா, உங்களை இது வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ நானே பார்த்து மியாதமான்லாம் நினைச்சிருக்கேன், சே எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருல அப்படின்னு. அந்த படம் மட்டும் இல்லை, நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். பட் பியாண்ட் தட், நான் இந்த கான்வர்சேஷனை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா, உங்களுடைய முதல் வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி அமைஞ்சது? எப்படி இந்த சினிமாக்குள்ள வரணும்னு நீங்க நினைச்சீங்க? பெரிய விளக்கம்லாம் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். எனக்கு ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கறதுக்கு செட் ஆகாது. அப்போ அந்த நேரத்துல இல்லை, ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்த ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டே இல்லை. சொல்லப்போனால் வேலை பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டே இல்லை. சுத்தம் எப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ பார்த்துக்கலாம். பெரிய பிளானிங்கு, ஃபியூச்சரில் இப்படி ஆயிடணும், இன்ஜினியரிங் படிச்சிடணும், இல்லை டாக்டர் படிச்சிடணும், இல்லை அது படிச்சிடணும், எந்த எய்மே இல்லாத ஒரு பையனா. எய்முங்கிற சென்ஸ் ரொம்ப டீப் தாட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு ரொம்ப அஹேடாக யோசிக்கிறது எப்பவுமே எனக்கு செட் ஆகாது. 20 வருஷம் கழிச்சு வாழ்க்கை இப்படி இருக்கணும்னா நம்ம இப்பவே இதை பண்ணுவாங்க, எனக்கு இன்னைக்கு ஒழுங்கா இருக்கணும், அவ்வளவுதான். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் அது பதிய ஆரம்பிச்சுது வயசு ஆக. சின்ன வயசுல நான் இவ்வளோலாம் யோசிச்சது எனக்கு ஆஃபீஸ் வேலை வேண்டாம், வேற ஏதாச்சும் பார்க்கலான்னு மட்டும் ஒரு ஐடியா. அப்பதான் விஸ்காம்னு ஒரு கோர்ஸ் சென்னையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. என்ன ரீசன்னா ஜேர்னலிசம் இல்லை மீடியா ரிலேட்டட். ஃபர்ஸ்ட் எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் ஆசை, ஃபோட்டோகிராஃபியில. ஸோ ஊரா சுத்தலாம், நிறைய போய் ஈவெண்ட்டுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இல்லை அது ஒரு டிராவல் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு அதுக்கான இன்ஸ்டியூட்டா எனக்கு பெருசா என்னோட ஊர்ல இருந்து இங்க கண்டுபிடிக்க முடியல. வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்தது. ஸோ ஹிந்தி மாலும் நெய்னா, ஸோ அதனால அங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறதுனால சரி சென்னைக்குள்ள அப்படின்னு டிசைட் பண்ணது தான். ஸோ அப்படி டிராவல் ஸ்டார்ட் பண்ணது தான் விஸ்காம் முடிக்கிறேன். விஸ்காம் படிக்கிறப்போ எனக்கு சினிமோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அங்கே சீனியரோட ப்ராஜெக்ட்ல ரோல்ஸ் நடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் அப்போ இருந்தே நடந்துட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள சினிமோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமா நடிகனா அப்படி, அதாவது நான் சினிமோட்டோகிராஃபராக ஆகிறதுக்கு முன்னாடியே நடிகன் ஆயிட்டேன். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். இது ஆச்சு ஒரு 17 வருஷம் ஆச்சு. இது நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிட்டேன். ஓகே. பட் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் லைஃப் ஒன்று இருக்குல்ல, அதில் எவ்வளோ ரெக்ரெட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் திரும்பி பார்க்கும்போது எஸ் ஐ மேட் இட்னு ஒரு ஃபீலிங் இல்லை. அது உங்களுக்கு இருக்கா? அப்படி இல்லை, இது வரைக்குமே எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஐ எம் ஹாப்பி தட் வாட் ஐ எம் டூயிங். அது எனக்கு ஒவ்வொரு நாள் இருந்துட்டு இருக்கு. நான் எனக்கு கேமரா முன்னாடி நிற்கிறது எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக நினைப்பேன். மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் இந்த வேர்ல்டு அப்படின்னு என்கிட்ட யாராச்சும் கேட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்னு சிம்பிளாக சொல்லிடுவேன். எப்பவுமே இந்த ஆன்சர் நான் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்க வழக்கம் இருக்கு. எனக்கு அந்த இடம் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஏன்லாம் தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அது ஐ குடன்ட் ஃபைண்ட் அவுட் எனிதிங். ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய மீடியம்,
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. நாம ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டரா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சிரிக்க வைக்கிறோம், இல்ல கடுப்பேத்துறோம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்றோம். நம்மள பாக்குறவங்களுக்கு நம்மள பார்த்தா இவன் நல்லா பண்றான் அப்படின்னு தெரியுது. அப்புறம் அந்த அது எல்லாமே மியூச்சுவலா இருக்கும்ல. ஸோ அதுதான் பாக்குறேன் தவிர ஐ மேட் இட்னுங்கிறதுக்கு லைஃப் லாங் ப்ராசஸ். கடைசி வரைக்கும் ஆக்டிங் நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு இப்படி பண்ணலான்னு தோணும். எவ்ரி 10 years லைஃப் சேஞ்சஸ், ஒர்க் சேஞ்ச் ஆகும். இது மென்டலா இல்ல எக்கனாமிக்கலா எப்படி வேணா மாறிட்டே இருக்கும். அதை நான் என்னோட 17 வருஷத்துல நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நான் எப்படி இருந்தேன், அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருந்தேன், அடுத்த 10 வருஷத்துல எப்படி இருந்தேன் நான் கண் கூட பார்த்ததுனால ஐ கேன் ஈஸிலி சே ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். கனவு அதிகமா இருக்கும், அப்புறம் கனவு ப்ராக்டிக்கலுக்குள்ள வரும், அப்புறம் அந்த ப்ராக்டிக்கல் மோர் ப்ராக்டிக்கலுக்குள்ள வரும், அப்புறம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை ஹேண்டில் பண்றதுக்குள்ள வரும், அப்புறம் எதுவுமே தேவையில்ல நார்மலா இருக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டுக்குள்ள வரும். ஸோ இதுக்கு ஒரு ஜேர்னி தேவைப்படுது இல்லை. இதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ஜாலியா இருக்கும். வேணும்னு ஏதாச்சும் ரொம்ப அர்ச் பண்ணோம் அப்படின்னா கிடைக்காது. ஓகே, ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. இந்த அக்செப்டன்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் டேர்மை நான் பார்க்குறது இந்த அக்செப்டன்ஸ் தான். நிறைய நேரங்களில் அது அக்செப்ட் பண்ணிக்காமலே ஒரு பெயின் வரும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு பெயின் வரும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே பெயினுங்கிறது இஸ் அ வைட்டல் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த அக்செப்டன்ஸ் எப்போ வந்தது? நான் தான் சொல்றேன், எனக்கு ஒரு 18 வயசு இருக்கிறப்போ 400 கோடிங்கிறது மைண்ட் என் ஓடிட்டே இருக்கும். 400 கோடி அதிபதி விவேக் பிரசன்னா, இது நான் மைண்டுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன். ஏன்லாம் தெரியல, ரேண்டம் ரீசன்ஸ். அப்போ நான் வேலைக்கும் போல ஒன்றும் கிடையாது, படிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான். 400 கோடி 500 கோடி இந்த கோடிகள் வந்து ஏதோ என்ன மைண்டுக்குள்ள பண்ணுது. அப்போல்லாம் வரும்ல 500 கோடி அதிபதி டிவியில் பார்ப்போம். இந்தியாவின் பணக்காரர், தமிழ்நாட்டில் இவங்க தான் பெரிய பணக்காரங்க, உலகத்திலே இவங்க தான். அப்போ வந்து பில்கேட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ அப்போனா என்ன பணம் அது, அப்போ நம்மளுக்கு ஒரு 500 கோடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்து சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு தோணுது. இது தோணிட்டே இருக்கும், இவ்வளோ சம்பாதிக்கணும். பட் அந்த 500 கோடிங்கிறது எவ்வளோங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் 500 கோடி. அப்போ காலேஜ் முடிக்கிறேன், 50 ரூபா கூட வராது தெரியும், 100 ரூபா கூட வராதுன்னு தெரியும். இப்போ 500 கோடிங்கிறது பெரிய ப்ராசஸ். ஸோ படிக்கிறப்பலேருந்தே தெரியுது, வீட்டிலேருந்து காசு வாங்குறப்ப தெரியுது. அப்போ இது எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 40-50 வருஷம் வரலாறு இருக்கு. இது ஒரு இப்போ நான் அதுக்கு விதை போட்டேன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சுன்னா அந்த 500 கோடிங்கிறது சாத்தியமாகும் யாரோ ஒருத்தர் மூலமா. ஸோ உடனே நடக்காதுங்கிறது வந்து புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் முதல்ல சம்பளம் சினிமாவில் வாங்குறப்போ, அந்த சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிறப்போ, அதை இன்னும் மல்டிபிள் பண்ணணும்னா எவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு அந்த தாட்டே வரதில்லை. இப்போ 500 கோடிங்கிறது வந்து இப்போ வெறும் நம்பர் மட்டும்தான். அதை வந்து யோசிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில். ஆமாம், ஸோ யோசிக்கிறதே இல்லை இப்போ அதை பற்றி. இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்குமா, நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், அதை ஒழுங்காக பண்ணலாம், அதுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது நான் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் வேலை. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் தான் அடுத்தடுத்த படத்துக்கு. ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்புகள் நம்மளுக்கு ஒரு 40 வருஷம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு படத்துலையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். அக்செப்டன்ஸுங்கிறது வேற வழி இல்லை நம்மளுக்கு. நம்ம உட்காந்து அழதான் முடியும், இல்லை கதற தான் முடியும். நம்ம தேவையில்லாமல் போட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடணும், இந்தியாவில் நான் தான் பெரிய ஸ்டார் ஆயிடணும், உலகத்துலேயே எனக்கு வந்து கஷ்டமே இல்லாத எக்கனாமிக் சுச்சுவேஷன் வரணும். ஹூ நோஸ், 100 ரூபாக்கிறவனுக்கும் பிரச்சனை, 1000 ரூபாக்கிறவனுக்கும் பிரச்சனை, கோடி ரூபாய்க்கும் பிரச்சனை, யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்போ எனக்கு இது வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீமுக்குள்ளேருந்து வெளியே வரதுக்கே எனக்கு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. ட்ரீமுக்குள்ளேருந்து ரியாலிட்டி வரதுக்கு. இப்போ ஐ எம் ஹாப்பி. இப்போ உங்களுடைய லைஃப்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபில்மோகிராஃபியில் மேயாதமான் முன் பின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய கிராஃப் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹவு டஸ் தட் சிங்க் வித் யூ? ஷார்ட் ஃபிலிமே மேயாதமானோட குட்டி வேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட நடிப்பு. அப்படிதான் சொல்லணும். காலேஜ்லேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ மது அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் தான் மேயாதமானோட குட்டி வேஷன், பைலட் ஃபிலிம். அப்போவே கிரேட் ஆனது தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய விக்ரம் வேதா, சேதுபதி, வில்லன் அது இதுன்னு போயிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் மேயாதமானோட பிகர் வேர்ஷன் ஃபீச்சர் ஃபிலிம் ரெடி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வில்லன்லேருந்து நல்லவனாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு மேயாதமான் மூலமா. ஓகே, ஏன்னா அது ஒரு டிபிக்கல் ஃபார்மேட் ஒன்று இருக்குல்ல, ஒரு நடிக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்தது ரீசெண்டாக வந்த ஃபிலிம்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் எல்லாரையும் போடுவாங்க. வில்லன் அவரை கூப்பிட்டுரு, செத்து போகிற கேரக்டர் அவரை கூப்பிட்டுரு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பிக் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு டெய்லி ஃபார்மேட் மாதிரி. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஆடிஷன் பண்ணி எடுத்து வேண்டாம் ஆல்ரெடி பண்ணிருக்காருல்ல டக்குன்னு கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடக்கும். ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி தான். ஆஃபீஸ் தாவிட்டே இருப்பாங்கல்ல, ஜாவாவா ஆரக்கலா வாங்க இந்த ஆஃபீஸ் வாங்க இந்த ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நடிப்புலையும் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணவங்களை வந்து ஒரு டெம்ப்ளேட்ல வச்சிருப்பாங்க. அதுக்கு இவரை கூப்பிட்டுக்கலாம், இதுக்கு இவரை கூப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே உடைக்கணுங்கிறது என்னோட ஆசை இருக்கு, ரொம்ப நாள் ஆசை இருக்கு.
டிப்பிக்கலாக வச்சுக்கூடாது ஒருத்தர் ஃபேஸை. நான் என்னோட ரோலே அப்படி பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஒரு படம் பண்ணுறேன், வில்லனா பண்ணுறேன்னா அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு தான் மறுபடியும் வில்லனா பண்ணணும். அது வேற மாதிரி வில்லன், வேற மாதிரி கெட்டது. ஸோ நீங்கள் விக்ரமேதாவில் பார்த்த வில்லனுக்கும் சேதுபதி அண்ணாவோட சேதுபதி இதில் பார்த்த வில்லனுக்கும், நெஞ்சமுண்டு நேர்மை உண்டில் பார்த்த வில்லனுக்கும், மாரிசனில் பார்க்குற வில்லனுக்கும் வித்தியாசம் 4 படங்களுக்கும் இருக்கணும். பீச்சாங்காய் படத்தில் பார்க்குற வில்லன் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு முகம் ஒன்று தான், ஆனால் ஏதோ ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த கேப் எனக்கு தேவைப்படுது. ஒரே மாதிரி ரோலும் அக்செப்ட் பண்ணுறது இல்லை, ஒரே மாதிரி ஃபார்மேட், ஒரே மாதிரி டிபிக்கலான இது பண்ணுறது இல்லை. என்ன முடியுதோ ட்ரை பண்ணுறோம். இந்த டெம்ப்ளேட்குள்ள ஒட்டாம நீங்க ஒரு பாதையை தேடுறதா சொல்றீங்கல்ல, இந்த பாதையை உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கா? ஏன்னா நமக்கு ஒன்று வேணும், பட் தொடர்ச்சியா இன்னொரு விஷயம் நமக்கு அப்ரோச் வந்துகிட்டே இருக்கு. அது வேணாம்னு சொல்றோம், ஆனா வேணும்னு சொல்ற விஷயம் எப்போ வரும்னு தெரியாதுல்ல. அந்த பயம் என்னைக்காச்சும்? வேணான்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த சொல்லுங்கன்னு சொல்லி மேபி அது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நான் கதை கேட்ட எல்லா படங்களும் நடிச்சிருக்கேன். எனக்கு 2-3 ரோல், எனக்கு உங்களுக்கு இந்த ரோல் பிடிக்குமா பாருங்கன்னு கேட்குற காலகட்டம் வந்தது. எனக்கு முதல்ல வந்து இந்த ரோலுக்குன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கதையை கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் 2-3 ரோல் இருக்கு, எனக்கு ஒரு மைண்டில் இருக்கு, படிச்சுட்டு உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சிருக்குன்னு கேட்ட பழக்கம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஐம் ஹாப்பி. எனக்கு ஃபுல்லாக கதை கேட்டுட்டு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு, நான் ஸ்கிரிப்ட் படிப்பேன். கதை கேட்டுட்டு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எனக்கு இந்த ரோல் பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணுறேன். அதுக்கு அவங்க வேற ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தால் இன்னொரு ரோல் பண்ணுவேன், இல்லைன்னா மூவ் ஆன். வருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வந்து இவங்க கேரக்டர் எல்லா கேரக்டர் படம்னால நிறைய கேரக்டர் கொடுக்கலாங்கிற நம்பிக்கை வச்சிருந்தாங்க இல்லையா, அதுவே போதும்னு தோணுது. அப்படி ஏதாச்சும் மூவி வந்து கேன் யூ நேம் இட் டவுன்? இப்போ உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது ஒரு கேரக்டர் மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா நீங்க படிச்சுட்டு வேற ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அது வெளியும் வந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது படங்கள்? அது 2-3 இன்டர்வியூல நான் சொல்லவே இல்லை பேரு, பட் பெரிய படம், வில்லனா இல்லை நல்லவனா பண்ணிருக்கேன். நல்லவனா வந்த படத்தை வில்லனா பண்ணிருக்கேன். ஓகே, அது பேர் சொல்லல. அப்ப இப்போ திடீர்னு அப்ப இந்த க்ளூ வச்சு நாங்களே வந்து கண்டுபிடிக்க முடியாதா? கஷ்டம். அது ரொம்ப நான் அக்செப்ட் பண்ண ரோல் 10 நிமிஷம் கூட வந்த ரோலா இருக்கும், நான் அக்செப்ட் பண்ணாத ரோல் படம் முழுக்க வந்திருக்கும். ஸோ கெஸ் பண்றது கஷ்டம். ஏன் வேணான்னு சொன்னீங்க? ஏன் அது வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்க? அதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இது வரைக்கும் பண்ணாததா அந்த 10 நிமிஷம் கேரக்டர் தான் இருந்தது. ஆல்ரெடி பண்ணிட்டேன் 1 மணி நேரத்துக்கு. அப்படிங்கிறப்ப பண்ணாத அந்த 10 நிமிஷம் கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பிளாக் படத்துல எனக்கு மொத்த ஃபியூ சீன்ஸே ரொம்ப கம்மி தான், ரொம்ப 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 கம்மி. நான் நடிச்சது மொத்தம் 3 நாள் தான். பட் அதுதான் இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஆல்மோஸ்ட் 90 வயசு 80 வயசு கெட்டப்ல அந்த படம் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த ரோல் தான் தேவைப்பட்டது. அவங்க கொடுத்தது வேற ரோல். ஸோ எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிம்பிளா ஒரு கூல் ஹெட்டோட எடுத்துக்கிறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க? நம்மளால அப்போஸ் பண்ண முடியாம சில சிச்சுவேஷன் இருக்கும். நம்ம மேல தப்பு இருக்காது, இல்ல நம்ம மேல எந்த விஷயமும் இருக்காது, நாம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். பட் நம்மள நெருக்கி ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்துவாங்க இல்லையா, அப்ப நம்மளால பர்ஸ்ட் அவுட் ஆக முடியாது. நம்மளால அந்த நேரத்தில் கத்த முடியாது. ஏன்னா கத்தினா நம்மளுக்கு ஏதாவது நம்ம பேரு கெட்டு போயிடுங்கிற ஒரு ரீசன். எப்படி வேணா மேனிப்புலேட் பண்ணி வேற மாதிரி மாத்திடுவாங்க, இல்லை மாத்திருக்கான சான்சஸ் ஆர் தேர். அதனால அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ற மொமெண்ட்ல மட்டும் தோணும், கடுப்பா இருக்கும். இதெல்லாம் என்ன லைஃப், இதெல்லாம் வாழ்றதுக்கு பேசாம அப்படின்னு தோணும். அப்படி தோணுது. அந்த மாதிரி நிறைய தோணிருக்கு. நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் அவங்க பண்றது ரியாக்ட் பண்ணாம இருக்கிற அந்த இடத்துல தான் இருக்குமே. நம்ம கத்த கூட முடியலையே, திட்ட கூட முடியலையே. ஏன்னா பஸ் அவுட் பண்ணிடணும், இல்லைன்னா அது நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ். அதனாலதான் நீங்க சொல்லுங்க அந்த ஃபெயிலியர் எப்படி ஃபேஸ் பண்றது, அந்த வருத்தம் அது எனக்கு ஆரம்ப காலத்துல ரொம்ப மோசமா இருந்தது. அதான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தவன் தான் நான். டிபிக்கலான நாளைக்கு அதை பண்ணி இப்படி ஆயிடணும், இதை பண்ணி இப்படி ஆயிடணும், ஒரே பாட்டில் வந்து பயங்கரமாயிடணும், இப்படி இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள இருந்து வந்தவன் தான் நான். அதனால அது ரொம்ப பெயின்ஃபுல்லான பீரியட்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஓவர் த நைட் போட்டு அழுத்திட்டே இருக்கும், விடிய தூக்கம் வராது. அடுத்த நாள் காலையில் அப்படியே ஓடணும். அவமானங்கள், ஏதாச்சும் ஒரு டக்குன்னு வார்த்தையில ரொம்ப ஊன் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு அவ்வளவு சிரிப்பாயிடுச்சு. அது எல்லாமே ஃபன்னா மாறிடுச்சு. எவ்வளவுதான் தூரமா இருந்தாலும் நம்மளுடைய படங்களை பார்த்துட்டு, சில விஷயங்களை பார்த்துட்டு தொடர்ச்சியா விமர்சனங்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குல்ல. இந்த விமர்சனங்களை நம்ம எவ்வளவு தூரம் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணாலும் நிறைய நேரங்கள்ல ஒரு சினிமா ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, இந்த செல்ஃப் டவுட்டுங்கன்னு ஒண்ணு ஈஸியாக வந்துடும். இந்த செல்ஃப் டவுட் ஃபேஸ் நீங்க கோ த்ரூ பண்ணதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபேஸ் இப்போ உங்களுக்குள்ள இருக்கா? 1-2 பேர்கிட்ட இருந்தா அந்த மாதிரி நடக்கும். ஓவரால் இப்போ 100%னா ஒரு 10% தான் நடக்கும். நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஒஸ்ட்னா நாம இன்னைக்கு கமெண்ட் பண்ற இடத்துல இருக்க மாட்டோம். முதல்ல இப்ப அவனா ஒரு ஆள் அவனை பத்தி அப்ப பேசிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு கேட்டகரிக்குள்ள போயிருப்போம். ஒருத்தரை நோண்டானா ஒண்ணு ஏதோ ஒரு தேவை இருக்கணும், இல்ல அவன் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கணும். இது 2 தான். இப்போ உங்களை நான் ஏதாச்சும் வந்து கிண்டல் பண்றேன் அப்படின்னா
ஏதோ ஒன்று நான் அவங்கள பண்ணணும்னு நினச்சாதான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நான் அப்படிதான் பார்க்குறேன் நான். ஓகே, நீ எனக்கு திட்டுறியா, அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால தான் திட்டிகிட்டே இருக்கேன். என்ன அப்போ நீ ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு. நான் பெருசாக ரிவ்யூவும் பார்க்க மாட்டேன், பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு அது பாதிப்பு இல்லை. ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்க மாட்டீங்க? ஆமாம், எனக்கு அந்த ஆர்டிகல் ரிவ்யூ பார்ப்பேன், இந்த வீடியோ கிட்டே பெருசாக ஒன்றும் பார்த்தது கிடையாது. எந்த படத்துக்குமே பார்க்க மாட்டேன். ஓகே, ஐ டைரக்ட்லி கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மை செல்ஃப். ஓகே. இதெல்லாம் தாண்டி உங்களை அதிகமாக கோவப்படுத்துகிற விஷயம்னா? என்ன திட்டம் பார்த்து நானே சிரிச்சிருக்கேன், கோவம்லாம் பட்டது இல்லை. சம்பந்தமே இல்லாத கமெண்டா இருக்கும். காரணம் அதை வீடியோ அவங்க பார்க்க வைக்கிறதுக்கான ட்ரிக்கா இருந்தது. எனக்கு அது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பண்ணதுல அவங்க சொன்ன எந்த கமெண்ட்டுமே இல்லாதப்போ நான் அதை பத்தி சீரியஸா எடுத்துக்க வேண்டிய சிரிப்பு தான் வந்துட்டு இருந்தது. பட் அதுக்கு வியூவர்ஸ் நல்லா போகுது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, கீழே கேவலமா பேசுறாங்க, எல்லாம் ஓகே. ஒருத்தர் ஆடியன்ஸோட எல்லா பெர்ஸ்பெக்டிவும் எப்படி மாத்த முடியுது அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பு இருக்குல்ல, அது ஆடியன்ஸ் தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ உங்களை அதுக்குள்ள கொண்டாந்து அவரு ஏர்ன் பண்றாங்க, அவங்க இன்கம் பண்றாங்க. இப்போ உங்களோட செல்ஃப் பெர்ஸ்பெக்டிவ் எங்க போச்சு, அதான் நான் கேட்கறேன். நீ பாரு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, இதே மாதிரி கழுவி ஊத்து. நல்லா இல்லைன்னா, நல்லா இருந்தா அப்ரிஷியேட் பண்ணிட்டு போ. எப்படி ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே மினி ஸ்டோரி ஒன்று பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸி ரீச்சபிளா இருக்கணும், ஈஸியா எனக்கு கிடைச்சிடணும், ஈஸியா நான் பார்த்துடலாம். இன்னைக்கு எல்லாருமே ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் வந்து உச்சத்தை தொடரணும், கோடீஸ்வரன் ஆயிடணும், பீச் பங்களா வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது தான் பிரச்சனை. அதனால அந்த இடத்துல இருக்கிறவனை பார்க்குறப்பவும் சில சமயம் காண்டாகும். இல்லை நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்ம கமெண்ட் எவனும் எதுவும் கேட்க போகிறதில்லைங்கிற ஃப்ரீடம் இருக்கிறதுனால ஈஸியாக கமெண்ட் சொல்ல தோணும். இதெல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை தான், அவங்கவுங்க சரி பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் ஒரு ஜென் நிலையில் இருக்கீங்கல்ல? அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்றேன், இப்படி ஏதாச்சும் ஒரு புத்தரை குத்தி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ ரொம்ப இன்டலெக்சுவல் கம் ஜென் பிலாசபி அதுக்குள்ள ஒரு டாபிக்கா தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் என்னோட ஆன்சர் வந்துட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா அப்படி நான் டே டு லைஃப்ல யோசிக்கிறோம்னு கிடையாது. இதை பேசுறதுக்கான இடமா இது எனக்கு கிடைச்சதுனால இப்படிதான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்டா இப்படிலாம் ஒரு 17 வருஷத்துல இந்த ப்ராசஸ் நடந்தது, ஒரு 5 வருஷத்துல இப்படி ப்ராசஸ் இருந்தது. அப்பட்டமா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் வெளியே போய் நடிக்க தான் செய்ய போறேன் இந்த சொசைட்டில சர்வே ஆகிறதுக்கு. பட் இது காமனா எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த இடத்துல ஷேர் பண்றேன் நான். ஸோ இப்படிக்கு அப்படிங்கிறதுனால எல்லா இன்டர்வியூல நான் சொல்லியிருக்க மாட்டேன், நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இன்டர்வியூலாம் பாத்தீங்கன்னா பெருசா இந்த அளவுக்கு இருக்காது தாட். பட் அப்பார்ட் ஃப்ரம் லைஃப், அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, ஆக்டிங், செலிபிரிட்டி, இதெல்லாம் தாண்டி நீ யாரான்னு கேட்டா நத்திங் அப்படிங்கறதான் சிம்பிள் ஆன்சர். அது எல்லாருக்குமே தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சொல்றவங்களுக்கு கிரிஞ்சா கூட பார்ப்பாங்க, என்ன பூமர் மாமா மாதிரி பேசுனுங்கிற விவேக் பிரசனான்னு கூட சொல்லுவானுங்க இந்த இன்டர்வியூல கீழே பேரை பார்த்து. சான்சஸ் ஆர் தேர். ஜென்ரலா இப்ப இந்த மூவிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பிஆர் ஒர்க் பண்ணா போதும்டா, படம் சூப்பரா ஓடிடுது அப்படிலாம் காமெண்ட்ஸ் போடுறாங்க. நம்மளால சில விஷயங்கள் அப்படி பார்க்க முடியுது. ஸோ அது மேல உங்களுக்கு பிலீஃப் இருக்கா? சாப்பாடு நல்லா இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா ஓரமா வச்சிருவோம். சிம்பிள். சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு கொஞ்சம் பேர் வாங்குவான். வாங்கி பார்த்த முறையும் சொல்லுவான்ல, கேவலமான சாப்பாடு மாமான்னு சொல்லிடுவான்ல. நல்ல சாப்பாடுன்னு சொல்லிடுவான். மறுபடியும் இது நல்ல சாப்பாடு சொல்லிட்டே இருக்கீங்க, வாங்கிட்டே இருக்கான். 100 பேர் வாங்குறான், 100 பேரும் கழுவி ஊத்துறான், வாங்குவானா அடுத்தது? நோ. அந்த மாதிரிதான் பிஆர் ஒர்க். அந்த நேரத்துக்கு பரபரப்பா ஒன்று நடக்கும்ல, 2வது டே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால அதை வச்சுலாம் ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது. கான்டென்ட் இல்லாமல் எந்த படமும் ஓடாது, எந்த காலகட்டத்திலையும் ஓடாது. நீங்க உண்மையான கலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்டால வர்றது தெரியுமா உண்மையாது? இல்லை உண்மையாக ஒரு படம் ஓடுச்சான்னு தெரியுமா? ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர் ஓனர்ஸ் தவிர யாருக்கும் தெரியாது அந்த படத்தோட கலெக்ஷன் என்ன, யாருக்குமே தெரியாது. இவங்க சொல்லிப்பாங்க, இவங்க இந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு கேம் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு எல்லாமே அப்பட்டமா தெரிஞ்சிச்சுன்னு. இங்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. சொல்லிக்கலாம், பயங்கரமா அனலைஸ் பண்றேன், நான் பயங்கர ஃபிலிம் கிரிட்டிக்கு, நான் நினைச்சேன்னா இந்த குடம்பாக்கத்துல ஒரு நாளையில என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூ நடக்குதுன்னு எல்லாம் சொல்லிட முடியும். பெருசெல்லாம் சொல்லவே முடியாது. ஜஸ்ட் லைக் தட் சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த ப்ரொடியூசர் மட்டும்தான் தெரியும் அந்த படம் ஒன்றுச்சா ஓடலையா. நீங்க வேணா அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர் சார் கூப்பிட்டு கேளுங்க, இப்படிக்கு சார் சொல்லுங்க சார், கலெக்ஷன் சொல்லுங்க சார், இப்படிக்கு நான் பிராண்டிங் பண்றேனோ இல்லையோ நீங்க எனக்காக இப்படிக்கு சொல்லிருங்க சார் எப்படியாது அப்படின்னு சொல்லுங்க, சொல்லிடுவாங்க. ஆனால் பிஆர் பண்ணலாம் ஓடாது. எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. மேபி ஓடி இருக்கலாம், ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னா நம்மளுக்கு பர்சனல் டேஸ்ட் குறைஞ்சே போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அடுத்தவனோட விஷனை புஷ் பண்ணி பார்க்க வைக்கிறாங்க.
நீ இந்த படத்தை பார்க்கணுங்கிற கட்டாயத்துக்கு ஆடியன்ஸ் கிரியேட் பண்றதே பெரிய ஒரு கொடுமையா இருக்குல்ல. பார்த்தே தான் ஆகணும். என்ன எதுக்குடா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லுங்க. ஏன் பார்க்கணும்னு சொல்லு. பார்க்கணும்னு ஒரு அஜி கிரியேட் பண்ணி அது ஒரு கேஸ் கிரியேட் பண்ணி ஒரு வித்தின் 1 வீக்குள்ள மண்டை வெடிச்சு அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே சொல்ல தெரியாத அளவுக்கு தான் ஆடியன்ஸ் வெளியே வரான். அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் குறைஞ்சா நல்லா இருக்கும், நல்ல படங்கள் வரும்னு தோணுது. ஓகே, அடுத்தடுத்து நீங்க என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அமேசானுக்கு ஒரு சீரிஸ் முடிஞ்சிருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு சீரிஸ் முடிஞ்சிருக்கு. எதையுமே பெருசாக ரிவீல் பண்ண முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு படம் முடிஞ்சிருக்கு. இப்போ சீரீஸ் அண்ட் 2 ஃபீச்சர் ஃபிலிம். தை பிறந்திருக்குல்ல, அதனால வழி பிறந்துருச்சு. எல்லாம் அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் கோயிங் ஆன். ஓகே, யூ ஹவ் டன் so many characters so farல. இந்த வரைக்குமே நான் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மேபி இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்று டிக் பண்ணிட்டேன், அதை ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று வந்து வெயிட்டிங் ஃபார் தட் அன்காம்ப்ரமைஸ்டு சைக்கோ கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அன்காம்ப்ரமைஸ்டு, அதாவது சமரசமே இல்லாத இந்த இவன் திடீர்னு இந்த சைக்கோ நல்லவன் ஆயாப்பா படத்தில், அதெல்லாம் கிடையாது. சைக்கோஸ் ஆர் நாட் பேட்டர். ஒரு மாதிரி ஒரு அவன் ஒரு நோயாளி. அவன் பிரச்சனையே அவன் தான். அவனுக்குள்ள இருக்கிற ஜோனை வந்து அவனால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. வெவ்வேறு உலகத்தில் உட்காந்துருப்பான். அவன் நோயாளி. ஸோ அவனை வச்சு கிரைம் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ அதனால தான் படங்கள் அந்த மாதிரி வருது. ஒரு மர்டரரா, ஒரு சீரியல் கில்லரா, ஒரு ட்ரக்கு, ஒரு அபியூஸ், இந்த மாதிரி சைக்கோஸை வந்து இப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்களே, அது ஒரு நோய். அது அந்த நோய்க்கு மருந்துலாம் கிடையாது. மேபி டைலூட் ஆகும், லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓகே, அது போக இன்னொரு கேரக்டர் நீங்க ஆல்ரெடி டிக் பண்ணிட்டீங்க, அது வந்து yet to see. நாங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லக்கூடாது. ரைட், கரெக்ட். இப்போ இந்த சினிமாவோட சேர்த்து வர ஒரு கோஆடட் வேல்யூ அப்படின்னா இந்த பணம், புகழ், இதெல்லாம் சொல்றோம்ல. இதுவே என்னைக்காச்சும் உட்காந்துல நீங்க தூங்கும் போது மேபி இந்த சில விஷயங்களே என்ன தூங்க விடாம பண்ணுது அப்படி ஏதாவது இருந்திருக்கா? நீங்க ஒன்று யோசிச்சுக்கோங்க, சினிமா உலகத்தில் இருக்கிறதுலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் யாருன்னே தெரியாதவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, பழகுவாங்க. இது எங்கேயுமே கிடைக்காது. என்னடா இவ்வளோ காசு பணம் கொடுக்குறாங்களே, வேற எங்கேயும் வராது. இதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி ஹாப்பி மோட்லேயே வச்சுருக்கோம் அவங்கள. அந்த வேலை, அந்த ஃபேம் அண்ட் மோஸ்ட்டாக ரொம்ப காமன் ஃபேக்டர்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நீங்கள் மணி இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற இந்த இன்டர்வியூவே தேவையில்லைங்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 கோடி இருக்கு, என்கிட்ட ஒரு 100 கோடி இருக்குன்னா இந்த இன்டர்வியூ நான் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லார்கிட்டையும் அவ்வளோ வெல்த் இருக்குது அப்படின்னா எல்லாமே அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய கொஸ்டின் கிரியேட் ஆகுது. நிறைய கொஸ்டின் கிரியேட் ஆகுறதுனால தான் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி பேசுறதுனால தான் இன்டர்வியூ தேவைப்படுது. இன்டர்வியூ மூலமாக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சொசைட்டியில் 10 பேர் வந்து கழுவி ஊற்றுறான், 10 பேர் ஆதரவு தெரிவிக்கிறான். அதுலேருந்து ஒரு டிபேட் கிரியேட் ஆகுது. நீங்கள் எல்லாமே ஒரு மாதிரி எல்லாருக்குமே கிடைச்சிச்சுன்னா இது எல்லாமே இந்த சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். மணி நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை, ஒரு 90% ப்ராப்ளம் இல்லை. யூ கேன் சால்வ் எவ்ரி திங் ஈச் அண்ட் எவ்ரி டே. சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ப்ரெஷர் இல்லை, ஹெல்த் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈஸியாக ஜாலியாக 80-90 வரைக்கும் இருந்துட்டு மறுக்கே ஆகலாம். மணிக்கு ஓடணும், ஃபேமுக்கு ஓடணும், டே டு டே லைஃப்க்கு ஓடணும், ஃபேமிலிக்கு ஓடணும், அடுத்த 10 வருஷத்துக்கு ஓடணும், குழந்தைங்களுக்கு ஓடணும், அப்பா அம்மாவுக்கு ஓடணும். தேர் இஸ் எண்ட்லெஸ் ப்ராசஸ். அப்போ எங்கே தூங்குவான், எங்கே நிம்மதியாக இருப்பான், எங்கே சந்தோஷமாக இருப்பான்னா அவன் தான் இப்போ தெரியும். அதனால் பணம் நிறைய சம்பாதிக்க முடிஞ்ச வயசில் சம்பாதிச்சிருங்க, சேமித்து வச்சுருங்க, அதுக்கப்புறம் சில் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். என்கிட்ட நிறைய பணம் கேட்டால் என்கிட்ட பணம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நிறைய ஆக்டர்ஸ் பார்க்கும்போது தி டேக்கிங் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இல்லை. இப்போ ஒரு ஆக்டராக வந்திருப்பாங்க, டிரெக்ஷனும் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பரிமாணங்கள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணிருக்கா டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்? ஆல்தோ யூ ஸ்டார்ட் வித் சினிமாட்டோகிராஃபி, இப்போ திருப்பியும் இல்லை. எனக்கு ரைட்டிங் கொஞ்சம் பிடிக்கும், பட் புக்கு எழுதுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. பட் அது ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே, புக் ரிலீஸ் பண்ணணும், ஸ்டோரிஸ் எழுதிருக்கீங்களா என்னைக்காச்சும் உட்கார்ந்து? எனக்கு போயம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு போயம், ஐ யூஸ் டு ரைட் போயம். தமிழா இங்கிலீஷ்? தமிழ். தமிழ் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல வித்தர வேண்டியதுதான். அவ்வளவுதான். We are going to end this journal. 2 letters நீங்க எழுதணும்.
ஆர்டிகுலேட் பண்ணலாம். ஒன்று டு யோர் செல்ஃப், அப்ரிசியேஷன் லெட்டராக இருக்கலாம், இல்லை தேங்க்ஸ் கிவிங் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு சாரி சொல்லக்கூடிய ஒரு அழகான நோட்டாக கூட இருக்கலாம். பட் எனி திங் தட் யூ விஷ் டு ஷேர் டு யோர் செல்ஃப், அது ஒரு லெட்டர். இன்னொரு லெட்டர் வந்து உங்களை சார்ந்து இருக்க யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா, நம்ம நிறைய ஓட்டத்திலே இருக்குன்னா நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினச்சிருப்போம், ஆனால் சொல்லக்கூடிய நேரமோ ஸ்பேஸோ அமைஞ்சிருக்காது. இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்கா ஏதாவது சொல்லணும்னு நினச்சா தாராளமாக சொல்லலாம். நீங்கள் பேர் மென்ஷன் பண்ணணும் கூட இல்லை, அட் யோர் கம்ஃபர்ட். சாரி, இது வந்து யாருக்கு நான் சொல்கிறேன்னு தெரியும். ஸோ நிறைய ஹர்ட், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த நேரத்தில் இந்த சாரி வந்து ரொம்ப முக்கியமாக படுது. இது என்ன வந்து சமாதானப்படுத்துறதுக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு நல்ல தருணம். சாரி சொல்லிட்டேன், இது போதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு நானே சொல்லிக்கிறதா, முடிஞ்ச வரைக்கும் கேவலமான மனுஷனா இல்லாமல் இருடா விவேக். அவ்வளோதான். எனக்கு இந்த மோர் ஆஃப் இந்த கான்வர்சேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, ஜென் மோட்ல பேசுன மாதிரி தான் ஒரு ஃபீலிங். நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் ரொம்ப டீப்பாக பேசுறத ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லி முடிச்சிட்டிங்க. அது நம்ம ப்ராசஸ் பண்ணுறது கூட ரொம்ப டைம் எடுக்குது. பட் ரொம்ப ஆஸ் சிம்பிள் அஸ் தட், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிச்சிட்டிங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. இப்படிக்கு எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. ஜென்ரலாக எல்லாருமே கோத்ரூ பண்ணுற விஷயங்கள் தான். எனக்கும் நீட் இருக்கு, எனக்கும் நான் ஓட தான் போகிறேன். இப்போ நம்ம பேசின கான்வர்சேஷனுக்கும் இப்போ நான் வெளியே போயிட்டு நான் பண்ற லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் அந்த லைஃப் ஸ்டைல் என்ன ஸ்பாயில் பண்ணாம இருக்கணும், அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஏதோ ஒரு வகையில நான் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது அப்பப்ப நம்மள மண்டல தட்டி உட்கார வைக்கணும், இல்லைன்னா நம்ம மேல எகிரி குடிச்சிடும், இல்லை நாம வந்து கொலாப்ஸ் ஆயிடுவோம்னு எனக்கு தோணுது. அதை நான் அப்பட்டமா நான் பார்த்துருக்கேன் இந்த 17 வருஷத்துல. கொஞ்சம் எட்டி பாக்குறப்பவே கொஞ்சம் அப்படியே வேணாம், வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறப்போ ஓப்பன் அப்பா இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணும். எல்லாரும் இப்போ என்ன அதான் சொல்லுவாங்க, இப்போ மேபி திட்டலாம், எப்பா மோசமா ரொம்ப மொக்க பொட்டா இருப்பான்னு கூட சொல்லலாம். தெரியல, பார்ப்போம் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரெசனேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த இப்படிக்கு விவேக் பிரசனாவை ஒரு அழகான ஹேம்பரோட முடிக்க போகிறோம். உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கிஃப்ட்ஸ் பை யூனிக் வழங்கக்கூடிய ஒரு அழகான ஹேம்பர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். ஐ ஹோப் யூ லைக் இட். உள்ள வந்து ஒரு லெட்டரும் உங்களுக்காக வச்சிருக்கோம். நீங்க அதுக்கப்புறமா போகும்போது அது கிஃப்ட்னாவே பிடிக்கும்ல எல்லாருக்கும். ஏன்னா இது எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா இதுல என்ன இருக்கு நான் எங்க கிஃப்ட் வாங்கிட்டு போனாலும் வீட்டுக்கு போறதுக்கு யோசிச்சே போவேன். எனக்கு அந்த கேம் பிடிக்கும். ஒரு 10 பொருள் யோசிச்சு வைப்பேன், எந்த இடத்துக்கு போறனோ அதுக்கு ரிலேட்டடா. அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, என்கிட்ட இல்லாத ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்குமே, ஆஹா நேத்து தானே வந்து இந்த ஃப்ளாஸ்க் உடஞ்சிருச்சு, இந்த ஃப்ளாஸ்க் வந்து டிசைன் ஃப்ளாஸ்க்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, கப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, நான் காஃபி செட்டில் குடிப்பேன். எனக்கு இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு போவேன். வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா புஷ்குன்னு இருக்கும். பட் அது வேற இல்ல, ஒரு அளவு டிசப்பாயிண்ட் பண்ணாத நான் நம்புறேன். ஒரு 10% அட்லீஸ்ட் டிசப்பாயிண்ட் பண்ணாத நம்புறேன். கிஃப்ட் வந்து எப்பயுமே சந்தோஷமான விஷயம். ஹாப்பி.